ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது? சற்றே சிந்தியுங்கள். ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அட்சர லட்சணமாய் கூறும் ஆசை என்று. ஆசை யாரை விடும்? அது அனைவரின் மனதிலும் வேரை விடும், தம்மிலும் ஊற்றெடுக்கும். 8 திக்கையும் வென்றவர் உண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு. ஆனால் ஆசை வென்றவர் அண்டத்தில் இல்லை. ஆசையெனும் மோகத்தை தேடுவதன் மூலம் அனைவரும் அலைவர் அல்லும் பகலும். எனினும் மோகம் என்னும் அக்கூட்டில்தான் ஞானமும் வாசம் செய்கின்றது. அது எவ்வாறு? துளிர்விடும் மானிட ஆசைகளுக்கு பக்குவம் அளிக்க ஞானம் என்னும் ஒளிக்கீற்றானது மானிடனது இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது. நிகழும் வாழ்வின் நிகழ்வு சிலரின் சிந்தனைகளை இதுபோல் சிதைத்து விடலாம். சிதைந்த சிந்தனை சிலரின் மனதில் வன்மத்தை விதைத்து விடலாம். ஆனால் எதிர்காலம் மனிதனின் சிதைந்த சிந்தனைக்கு வழிவகுக்குமா? நடவாது. ஒருவன் உயர்ந்த ஓர் மலை சிகரத்தின் அடியில் நின்று அதன் உச்சியை அடைய முடியும் என்று நினைப்பதால் மட்டும் அவன் மன எண்ணம் நிறைவேறுமா? இயலாது. முயற்சி வேண்டும். மலையின் சிகரத்தை அடைய முயற்சிக்கையில் தடைகள் உருவாகலாம். உருவாகும் தடைகளை உடைத்தெறிய தன் சக்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி உச்சியை அடைய வேண்டும். சூழலுக்கேற்ப வாழ பழக வேண்டும். வன்மம் அவன் மனதில் விருட்சமாக எழுந்தால் லட்சியத்தை எட்ட நிச்சயம் முடியாது. இறைவனை மனதில் நிறுத்தி எதையும் தொடங்க வேண்டும். இது அனைவரின் வாழ்விற்குமான அறிவுரை அல்லவா? சத்திய நெறியில் வாழ்வதை விட்டு இருள் பற்றிய வழியில் பற்றுதல் கொண்டால் மனிதனின் வாழ்வு அதன் பிறகு வெற்று புள்ளியாகும். அதோடு முற்றுப்புள்ளியாகும். வாழ்வில் அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இது. அப்படியென்றால் வாழ்வின் பாதை எதுவாக வேண்டும்? அமைதியும் நிம்மதியும் மற்ற இருளான பாதையா, இல்லை ஒளி பொருந்திய இறைவனின் மார்க்கமா? சிந்தித்து தேர்ந்தெடுங்கள். எதிர்காலத்திற்கான மறுபெயரே போராட்டம். இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது கிடைக்கும் என்று போராடும். கனவு என்று நனவாகும் என்று மனம் சதுராடத் துவங்கும். எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே சொந்தம். அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவம். மனித இனம் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது. ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனிதன் மனம் நோகிறான். இல்லை, இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்தெண்ணி மனம் வேகிறான். இறுதியில் வாழ்வை தொலைக்கிறான். ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது. நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள்.